வணக்கம் நேர்களே, சித்ராவின் காரைக்குடி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது காரைக்குடி செட்டிநாடு மட்டன் மிளகு கறி. இது காரைக்குடி செட்டிநாடு மட்டன் மிளகு கறி. தேவையான பொருட்கள் இது வந்து கடையில் வாங்கின வெள்ளாட்டங்கறி. இது 1/2 கிலோ இருக்குது. 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். அது காஞ்ச மிளகா. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளது. இது இஞ்சி பூண்டு, இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து சோம்பு போட்டுக்கணும். மிளகு வந்து 50 இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் 3 ஸ்பூன் தான் போடணும். இதை நுணுக்கி பொடி பண்ணி போடணும். அதே மாதிரி ஜீரகம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி ஜீரகம் சேர்த்துக்கிறது. இது வந்து பொடி பண்ணி போடணும். அப்புறம் பட்டை, சோம்பு, இலை, பிரியாணி இலை, இதெல்லாம் வந்து வாசனைக்கு போடுறது. இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காண்டி இதை போடுறது. இப்போ வந்து கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணணும். இப்போ கறியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ வந்து மஞ்சத்தூள் போடணும். இது வந்து கிருமி நாசி. மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணோம்னா கவுச்சி அடிக்காது, நல்லா சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணுவோம். இப்படி சுத்தம் பண்ணோம்னா கவுச்சி வடன்றதே இருக்காது. அந்த பிளட்டே இருக்கக்கூடாது. பிளட் இல்லாமல் சுத்தமாக நம்ம கழுவிடணும். கடையிலே 2-3 தடவை க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணி, நம்மளும் ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ கழுவியாச்சு, கறியை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கணும். அம்மியில் தான் அரைக்கணும். அதே மாதிரி மிளகு நுணுக்கணும். ஜீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ வாங்க போகலாம் அம்மியில் அரைக்கிறதுக்கு. மிளகு வந்து அதில் தூவுறதுக்கு மிளகு. இதை வந்து நுணுக்க போகிறோம் அம்மியில். அம்மியில் மிளகு நுணுக்கியாச்சு. அடுத்து ஜீரகம். அம்மியில் அரைச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கையில் உள்ள நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும். அந்த காலத்தில் அதனால தான் அம்மியில் அரைக்க சொல்கிறாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜீரகம் நுணுக்கியாச்சு. பேஸ்ட். வலிக்கிறோம். போலாமா? தண்ணி வேற கழிக்கு. அம்மியில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மிளகு பொடி, இது ஜீரகம், இது இஞ்சி பூண்டு. அம்மியில் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கிறக்காண்டி அம்மியில் அரைச்ச. சின்ன வெங்காயம் மட்டும்தான் இதில் கட் பண்ண முடியும். சரி, சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பற்ற வச்சு செய்யலாம்.
இது கங்கடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கங்கடுப்பு இல்லாதனால இதில் செய்கிறோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை செஞ்சு செய்யுங்க. சமையல் சூப்பராக இருக்கும். அதில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கில் உள்ள எண்ணெய். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கிடச்சி இது ஊற்றினீங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நிறையா ஊற்றணும். இப்போ சோம்பு போட போகிறோம். சோம்பு போட்டாச்சு. சோம்பு செவக்கணும். செவந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை மிளகாயை பிச்சு போட்டுக்கணும். வரோம் காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்க இருப்பாங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பட்டை போடுறோம். பட்டை போட்டால் செரிமான சக்தி அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பூ போடுறோம். பிரிஞ்சி இலை போடுறோம். பிரியாணி இலை, கிராம்பு போட்டால் நல்லது. பல்லுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. உடம்புக்கு நல்லது. வாசனையாக இருக்கும். போடுறோம். வெங்காயம் போடுறோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். எப்போயுமே கறி வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சுக்கா வறுவல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. மிளகா அப்படி போடக்கூடாது. இந்த மிளகாலே தான் வேகணும். உப்பு போடக்கூடாது. உப்பு வந்து அரை வேக்காடு கறி வெந்த பிறகு தான் போடணும். ரொம்ப முன்னாடியே போட்டோம்னா கறி வேகாது. இது உப்பு கறிக்கு மட்டும் அந்த மாதிரி, அதாவது மட்டன் மிளகு கறிக்கு மட்டும் அப்படி அந்த மாதிரி செய்யணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்குறோம். வாசனை நல்லா வருது. அதுக்கப்புறம் மட்டன் நம்ம போட போகிறோம். கழுவி சுத்தம் பண்ண மட்டன் வந்து இதில் போடுறோம். மட்டன் போட்டு நல்லா திருப்பி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டணும். மட்டனை குக்கர்லலாம் வேக வைக்கக்கூடாது. இதிலே தான் வேகணும். ஒரு 1/4 மணி நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். உப்பு போடக்கூடாது. பாதி வெந்த பிறகு தான் உப்பே போடணும். இதை வந்து தண்ணி ஊற்றுறோம்.
ஒரு 5 டம்ளர் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. இறக்கணும். இப்போ 1/2 hour ஆச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ திறக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ உப்பு போடலாம். இப்போ ஏற்கனவே போட்டேன். கல் உப்பு போடணும். இந்து உப்பும் போடலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். இந்து உப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. கல் உப்பு நான் போட போகிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே திருப்பிட்டு 10 நிமிஷம் வச்சா போதும். ரெடி ஆயிடுச்சு. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது. வாசனை வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். காரைக்குடி செட்டிநாடு மட்டன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் ஆனோம். இப்போ மிளகு சேர்க்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துப்பா. அப்படியே போடலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க இருப்பாங்க வீட்டில், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுறேன். ஜீரகம் நல்லா செரிமான சக்தி கொடுக்கும். வாசனையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரெடி ஆயிடுச்சு மட்டன் மிளகு கறி. காரைக்குடி செட்டிநாடு மட்டன் மிளகு கறி தயாராகிடுச்சு. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் கறி மாதிரி செய்யாமல் இது வேறு மிளகு போட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காரைக்குடி மட்டன் மிளகு கறி தயாராகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சித்ராவின் காரைக்குடி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.